ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபில இன்னைக்கு அவியல் பண்ண போறோங்க. இது கேரளா ஸ்பெஷல். சிலர் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் அடைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அடை அவியல் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி டேஸ்டா பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சேனக்கிழங்கு 1/4 கிலோ, வெள்ளை பூசணி 1/4 கிலோ, கேரட்டு 2, 15 பீன்ஸு, 2 முருங்கைக்காய், வாழைக்காய் 1 நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நான் குக்கர் பேன் எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்றுனா சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணி, சேனக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, காய் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். காய் நீள நீளமாக கட் பண்ணதுனால 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துருங்க. காய் வேகிறதுக்குள்ள 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது தனித்தனியாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இது அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காய் வெந்துருச்சு. இது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சி, வெங்காயம், அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு லாஸ்ட்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், புளிக்காத தயிர் 1 கரண்டி, இதை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்குன்னா தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாதி எடுத்து தயிர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நான் அடைக்கு எடுத்துக்கிறேன். அடை அவியல் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.